தர்மேந்திர பிரதான்ஜி அவர்களை, தமிழகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற தமிழகத்தினுடைய ஆளுநர் மரியாதைக்குரிய திரு RN ரவிஜி அவர்களை, புதுச்சேரியினுடைய ஆளுநர் ஐயா திரு கைலாசநாதன் அவர்களை, உத்தரப்பிரதேசத்தினுடைய துணை உபமுఖ్యமந்திரி அவர்களை, லேபர் அமைச்சர் அவர்களை மற்றும் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த அமைச்சர் பெருமக்களே, கல்வித்துறையினுடைய செயலாளர், சென்னை IIT டைரக்டர், BHC டைரக்டர் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள், UP உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள், தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற காசி தமிழ் சங்கத்திற்காக வருகை தந்திருக்கின்ற பிரதிநிதிகள், மீடியா சகோதரர்கள், உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்பதோடு, மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த 2022ஆம் வருடத்தில் காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உலவுக்கும் உறவை வலுப்படுத்தும் விதமாக ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத் மூலமாக காசி தமிழ் சங்கத்தை தொடங்கினார்கள். 2022, 23, 24, 25 4வது காசி தமிழ் சங்கத்தை இன்றைக்கு மிக உற்சாகமாக நாம் தொடங்கி இருக்கின்றோம். தமிழ்நாட்டிலிருந்து இங்கு மாணவர்கள் வந்திருக்கிறார்கள், ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல இங்கிருந்து 300 பேர் தமிழ் கற்பதற்காக தமிழ்நாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். சகோதரர்களே, इधर से 300 लोग तमिलनाडु का भी जाया तमिल सीखने के लिए इस काशी तमिल संगम में। इस काशी तमिल संगम हर साल नया नया चीज इधर इंट्रोड्यूस होंगे। पिछले साल काशी तमिल संगम में मुनि सिद्धर मुनि का उनका कॉन्सेप्ट से लास्ट ईयर किया। इस साल हम आइए तमिल सीखेंगे। उधर से हमारा विद्यार्थी के लिए, इधर सीखने के लिए हमारा शिक्षा टीचर्स इधर आया। ऐसे इधर से सीखने के लिए बच्चा विद्यार्थी इधर से तमिलनाडु गया, उधर तमिल सीखेंगे। हमारा प्रधान जी है इधर, वो न्यू एजुकेशन पॉलिसी, नया एजुकेशन पॉलिसी लेके आया हमारा प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी के नेतृत्व में। वो 3 लैंग्वेज आने के बाद हर स्टेट में एक एक लैंग्वेज सीख रहे। हमारा मुख्यमंत्री जी ने इधर बच्चा का तमिल सीखने के लिए अवसर दिया। बट हमारा तमिलनाडु में किसी राजनीति के कारण से हम हिंदी सीख ना पाया। मैं दिल्ली आके थोड़ा थोड़ा हिंदी सीखा, वो मेरा छोटा पोटा हिंदी, आप माफ करना मेरा हिंदी में कुछ गलत होंगे तो। ऐसे राजनीति में हमारा हिंदी सीखने के लिए वो इस मंच पे मैं पॉलिटिक्स नहीं बात करना था, बात नहीं करूंगा, बट एक हिंदी सीखने के लिए मेरा का क्यों अवसर डिनाई करना। मैं सीखूंगा हिंदी, मेरा राइट है, बट उधर अपॉर्चुनिटी नहीं है। इसलिए अभी इधर हम तमिल सीख रहे, ये बहुत बड़ा एक अवसर भी मिला। हमारा प्रधानमंत्री जी ने ये दुनिया में कई जाएंगे, UN में भी யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் முழங்கினார்கள். காசியில தமிழ் சங்கம் மட்டும் நடத்துவதல்ல, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில ஒவ்வொரு வருடமும் காசி தமிழ் சங்கத்துடன் நடத்துவது மட்டுமல்லாமல் இந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியினுடைய சிறப்பா பாரதியாருக்கு, இங்க ஒரு பாரதி தமிழ் கவிக்கு பாரதியாருக்கு ஒரு சிறப்பு இருக்கையை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்றைக்கு ஜெர்மன்ல இருந்து நண்பர் வந்திருந்தார், அவருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்தினார்கள். உலகம் முழுவதும் நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னார், திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் திருக்குறளை, திருவள்ளுவரை கொண்டு சென்றுவோம்,
திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்து தருவோம் என்று இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாட்டிலும் கூட திருவள்ளுவருக்கு கலாச்சார மையத்தை ஏற்படுத்தி கொடுப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். திருக்குறளை உலகம் போற்றும் விதமாக 35க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்த்ததோடு திருவள்ளுவர் திருக்குறள் தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் மொழியை, தமிழ்தான் தேசத்தினுடைய மிகவும் தொன்மையான மொழி என்று தமிழ் மொழியை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு தமிழகத்திலே தடை செய்யப்பட்டது. அப்பொழுது ஜல்லிக்கட்டுவை தடையை நீக்குவதற்கு உறுதுணையாக இருந்து கோர்ட்ல போராடி அதற்கான தடைகளை நீக்கியது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். நமக்காக ஜல்லிக்கட்டு தடையை உடைத்தார்கள். தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கின்ற நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும், நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய யோகி ஐயா அவர்களுக்கும், நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அன்பா என்னுடைய தமிழ் மக்கள் சார்பாக, தமிழ்நாட்டின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் நாம் ஒவ்வொரு வருஷமும் அங்கிருந்து இங்க வந்து கொண்டாடிட்டு போவோம். இந்த வருஷம் நாம் அங்கிருந்து வந்து இங்க கொண்டாடினதோடு இல்லாமல் இவங்களையும் நம்ம ராமேஸ்வரத்துக்கு கூட்டிட்டு போக இருக்கிறோம். நாம ராமேஸ்வரத்துல இவங்களை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். मुख्यमंत्री जी हर साल आपने इधर तमिल संगम इधर करे, इस बार हम कंक्लूजन रामेश्वरम में करेंगे. आपका रामेश्वरम में बहुत बहुत स्वागत है. धन्यवाद. जय हिंद, जय भारत, वंदे मातरम.